ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். எந்த வழக்கில் தற்போது இந்த உத்தரவும் கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கிறது? வழக்கு குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு, கரிக்காட்டுக்குப்பம் பகுதிகளில் உள்ள கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் ஆக்கிரமித்து அந்த விதிகளை மீறி பங்களாக்கள் கட்டப்பட்டுள்ளதாக பத்திரிகை செய்தியின் அடிப்படையில பசுமை தீர்ப்பாயம், தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கு ஒன்றை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு நீதித்துறை உறுப்பினர், தீர்ப்பாயத்தினுடைய நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்புல செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர், திருப்போரூர் தாசில்தார், கேளம்பாக்கம் வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாகி, நிர்வாக அதிகாரி ஆகியோர் அடங்கிய தமிழ்நாடு கடற்கரை மேலாண்மை ஆணையம் முட்டுக்காடு பகுதியில் விதிமீறல் உள்ளதா என நேரில் ஆய்வு செய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டது. விதிமீறல் செய்தவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த சென்னை ஈசிஆர் கடற்கரையை ஒட்டிய பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட பசுமை தீர்ப்பாயம் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.